ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீசி டைம்ஸ். ப்ரீசி டைம்ஸில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து நான் இந்த கெட் ரெடி வித் மீ ஷூட் பண்ணுறேன். இந்த கெட் ரெடி வித் மீ வந்து நான் என்னோடய சிஸ்டர் ஃபங்க்ஷன், பூ விற்கிற ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரெடி ஆனங்கிறது தான் காட்ட போகிறேன். என் சிஸ்டருக்கு வந்து மேக்கப் போடுறதுக்காக நாங்கள் இங்கே பார்லர் அவளை கூட்டிகிட்டு வந்தோம். அப்படியே சைடு கேப்பில் நானும் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கிளென்சிங் மெத்தடில் நல்லா என்னோடய ஃபேஸை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். டோனர் வந்து எவ்வளோ முக்கியம்னா, நம்ம பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறத விட நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் நம்மளோட ஸ்கின்ல வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஸ்டில் இருக்கும், மேக்கப் ரெசிடியூ இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் ஆல்சோ. ப்ளஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிஹெச் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்து அந்த ஸ்கின் போர்ஸ்குள்ளே வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பார்த்திங்களா, நான் டபுள் கிளிப்ஸ் பண்ணாலும் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் பொறுமையாக நல்லா எடுத்து நல்லா வைப் பண்ணிக்கோங்க டோனர் வந்து. அடுத்து வந்து நான் ஒரு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சீரம் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், ஹையர்லானிக் ஆசிட் போட்டுக்கலாம், இல்லை விட்டமின் சி போட்டுக்கலாம். பட் விட்டமின் சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இப்போ நான் நேட்டிவில் இருக்கனால கொஞ்சம் ஸ்கின்னு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், ரொம்ப சென்சிட்டிவாக ப்ரோன் டு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து ஆலோவேரா ஜெல் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து சட்டில் பண்ணும், கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணும். எப்போவுமே ஒரு ஸ்கின் கேருக்கும் அடுத்த ஸ்கின் கேருக்கும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா அந்த ஸ்கின் கேர் ரெஜிம் வந்து நல்லா சோக் ஆகணும். அதனால் வந்து பொறுமையாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் ஃபேஸ் நெக்கெல்லாம் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நியூட்ரிஜனாலேருந்து ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன், ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் நீங்கள் ட்ரை போடலாம், ஆயிலி போடலாம், காம்பினேஷன் எல்லாத்துக்குமே ஏற்ற மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து ஒயிட் ரெசிடியூலாம் கொடுக்காது, ஒயிட் கேஸ்ட் கொடுக்காது. நல்ல ஈஸி பிளெண்டபிள், ரொம்ப நேரம் நல்ல மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குவோம் நம்ம ஸ்கின்னை. ஸோ நான் யூஸ்வலாக வந்து இதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லைனா வந்து அக்வா பிளாஸ்ட் இருக்குல்ல, பிஏசியோடது, அது கூட நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். பேரியர் சப்போர்ட் அது இதுன்னு இப்போ நிறையா கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் ஜெல் மாய்ஸ்சரைசரே அதோட ஒர்க் பண்ணால் போதும். அடுத்து வந்து ப்ரைமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மேக்கப்பை வந்து நம்ம ஸ்கின்ல பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு வந்து ப்ரைமர் ரொம்பவே வந்து முக்கியம். அதுவும் சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமராக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னுங்கிறனால எனக்கு வந்து மேட் ஃபினிஷும் பிடிக்குங்கிறனால நான் வந்து ஜஸ்ட் இந்த சுகரோட சிலிக்கான் ப்ரைமர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் மேக்கப் வந்து சிட் ஆகணும், அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே நான் போட்டுக்கிறேன். பிகாஸ் அங்கே வந்து எனக்கு மேக்கப் வந்து பிடிச்சி வச்சுக்கணும், அழியக்கூடாதுங்கிறதுனால வாயை சுற்றி, கண்ணுக்கு கீழே, நெத்தி, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும். பட் எங்கே வந்து அதிக டார்க்னஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட பேஸ் வந்து கொஞ்சம் நேரம் சிட் ஆகட்டும். உடனே வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர்லாம் போடாமல் மார்ஸோட வந்து ஐப்ரோ பேலட் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஜஸ்ட்டு ரொம்ப ப்ரிசைஸாக போடாமல் ஜஸ்ட்டு ஃபில் மட்டும் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு நான் பார்லர் போய் வந்து த்ரெட்டிங் பண்ணி ஜஸ்ட் ரேசர்லேயே தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஜஸ்ட் வந்து ஃபில் மட்டும் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ ரொம்ப அப்படியே ப்ராப்பரான ஐப்ரோஸ்லாம் கிடையாது. பட் எனக்கு டார்க்காக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து எல்ஏ கேர்ளோட ஆரஞ்ச் கன்சீலர் எடுத்துக்கிறேன். நிறையாவே எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு நெக்கு, ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும்ல. அதனால் வந்து ஒரு கன்சீலர் ப்ரஷ் எடுத்து அதை நல்லா டேப் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு டார்க்னஸ் இருக்கோ அங்கே வந்து நான் டேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து நல்லா வைப் பண்ணக்கூடாது. வைப் பண்ணிங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அது அழிஞ்ச மாதிரி ஆகிடும். நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அவ்வளோவா டார்க் சர்க்கிள் இல்லை, எனக்கு வந்து ஃபேஸ் வந்து நார்மல் ஃபேஸ் தான், எனக்கு அங்கங்கே லைட்டாக இருக்குது, எனக்கு மீடியம் கவரேஜ் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பியூட்டி பிளெண்டர் எடுத்து இந்த ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ப்ரஷ் வச்சு தான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். ஜஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ப்ரஷ் செட் ஆனதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் எதுவோ அது பண்ணிக்கோங்க. சில பேர் கையிலலாம் அப்ளை பண்ணுறீங்க, அது அவ்வளோவா ஸ்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் டேப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் ஃபுல் ஃபேஸும் பண்ணிக்கிறேன், நெக் ஆல்சோ பண்ணிக்கிறேன். எனக்கு ஐஸ்க்கு மேலே கொஞ்சம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, அங்கேயுமே நான் வந்து கொஞ்சம் ஐ ஷேடோ போடலான்னு பிளானில் இருக்கேன்.
அதனால் அங்கேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸஸ் இருக்கிறத மட்டும் நான் கன்னத்தில் போட்டுக்கிறேன். இது வந்து என்னோடய ஸ்கின்னோடய அப்படியே பிளெண்ட் ஆயிரும். இதில் வந்து டார்க் ஸ்கின், டீப் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஆரஞ்ச் கன்சீலர் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபேர் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் பீச் கன்சீலர் கூட போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ரெட்னஸ் இருக்கும். அவங்களாம் வந்து ஆரஞ்ச் ப்ரிஃபர் பண்ணாமல் க்ரீன் கன்சீலர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸஸ் எல்லாம். அடுத்து என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் நைக்கா ஆல் டே மேட் எடுத்துக்கிறேன். இது லாஸ்ட்டு டார்க் ஷேட் தான் என்னோடது. ஸோ அதை வந்து பம்ப் பண்ணி இந்த மாதிரி நிறையாவே எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ப்ரஷ்ஷில் போடுறனால கொஞ்சம் நிறையா தேவைப்படும். கையிலே லைட்டாக பிளெண்ட் பண்ணி அப்படியே நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்குக்கு கீழே வந்து ஃபுல்லாக எங்கள் கழுத்தை சுற்றி எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் டேப் பண்ணிக்கிறேன். வைப் பண்ணலை, நல்லாவே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஸ்கின்குள்ளே நல்லா போய் உட்காந்துக்கும். ஃபுல் கவரேஜாகவும் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஐஆர்எல் ஃபில்டர் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே வந்து ஃபுல் கவரேஜ் தான், சூப்பராகவும் ஒர்க் ஆகுது. அப்படியே ஃபில்டர் மாதிரி ஆயிடுது. நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட ரீசெண்டாக போட்டிருக்கேன். ஸோ கீழேருந்து, அதாவது ஃபேஸ்க்கு வந்து எப்போவுமே மேலேருந்து வரக்கூடாது. டேரெக்டாக நிறைய கன்சீலர் எடுத்து கண்ணுக்கு கீழே போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்படியே வரி வரியாக ஆகிடும். அப்புறம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து கண்ணுக்கு கீழே வந்து லெஸ் தான் நீங்கள் போடணும். லெஸ் ஃபவுண்டேஷன் தான் போடணும். அதாவது எக்ஸஸாக மிச்சம் இருக்கிற அந்த ப்ரஷ்ஷில் இருக்க ஃபவுண்டேஷன் அப்படியே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். போதும். ஏன்னா நம்ம ஆரஞ்சு கன்சீல் பண்ணியிருக்கோம்ல, அதை தாண்டி நமக்கு வந்து பிக்மெண்டேஷன் வராது. உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு லேயர் பண்ண வேணும் அப்படின்னா நீங்கள் ஆரஞ்ச் கன்சீலருக்கு மேலே ஒரு டார்க் ஷேட் அப்படின்னு சொல்கிறது வந்து உங்கள் ஷேடு, ஸ்கின் ஷேடு கன்சீலர் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடலாம். பட் இப்போது சம்மருங்கிறனால நான் ரொம்ப லேயர் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு ஆரஞ்ச் கன்சீல் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து மேக் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய 1 ஷேட் லைட்டர், NC45 அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஷேடு. ஸோ அதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு நான் பேக் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து பவுடர் காம்பேக்ட் தான். ஸோ வந்து பவுடர் காம்பேக்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு லேயராக இருக்கும். இதுவும் வந்து நமக்கு ஒரு எக்ஸஸாக வந்து ஒரு கவரேஜ் மாதிரி கொடுக்கும். நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக நான் லைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் லைட் கன்சீலர்லாம் போட போகிறதில்ல. என்னோடய பேஸே இந்த 2 ப்ராடக்ட்டு ப்ளஸ் பவுடர் தான். ஸோ அதனால் நான் ஃபேஸு, நெக்கு, இயர்ஸு எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து மெபிலினோட பென் ஐலைனர் வச்சு ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஐலைனர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் காஜல் கொஞ்சம் டார்க்காக போடுவேன். அதனால் ஐலைனர் வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் மட்டும் 2 கண்ணுலையுமே அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படியும் லைட்டாக நம்ம வந்து ஐ ஷேடோ போட போகிறோம். ஸோ ரொம்ப போட்டாலும் அது வந்து டாமினேட் பண்ணிடும். அடுத்து வந்து நைக்காவோட காஜல் பென்சில் எடுத்து நல்ல ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஐஸ் வந்து போல்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். பட் நான் போல்டாக தான் போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குங்கிறனால. அதுவும் பொதுவாக வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் அந்த மாதிரி தான் போடுவேன். நீங்கள் வந்து நைபேயோட காஜலும் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நல்ல ஒரு டார்க் ஷேடாக இருக்குது. அடுத்து வந்து ஹூடா பியூட்டியோட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். நான் ஐஷேடோ பெருசாலாம் நான் ஒன்றுமே பண்ணல. பிகாஸ் எனக்கு பெருசாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குங்கிறனால லைட்டாக மட்டும் என் ட்ரெஸ் ஷேடு பிங்கிஷ் ஷேடு மாதிரி போட்டுட்டு ஒரு ஷிம்மர் ஷேடு மேலே வச்சுக்கிறேன். பட் இது எவ்வளோ நேரம் லாங் லாஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருந்தேன். அது எனக்கு தெரிஞ்சுதா என்னன்னு கூட தெரியலை. நடுவில் வந்து ஒரு சில்வர் ஷேடும் லைட்டாக நான் வந்து கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி 2 கண்ணுக்கும் நான் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். கீழே வாட்டர் லைன்லேயும் லோவர் லேஷ் லைன்லேயும் நான் எதுவுமே போடல. ஆக்சுவலாக ப்ரௌன் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கண் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்திருக்கும். பட் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஐஷேடோவும் வந்து ஓரளவுக்கு போட்டு கவர் பண்ணியாச்சு ட்ரெஸ் கலரில். அடுத்து வந்து ஜூடியோவோட லிப் லைனர் எடுத்துக்கிறேன். ஒரு நியூட் லிப் ஷேடு தான் இது. அதை வச்சு லிப்ஸில் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்கிறேன். லைன் மட்டும் பண்ணாமல் உள்ள லிப்ஸ்லையும் ஃபில் பண்ணிக்கிறேன். அதோட பியூட்டிஃபுல் ஷேட் ஆக்சுவலாக ஜூடியோவில். அடுத்து வந்து ஜூடியோலேயே சேம் நியூட் லிப்ஸ்டிக் எடுத்து நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அகெயின் நான் வேற ஒரு லிப்ஸ்டிக்கும் போட்டேன், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்ன்ட்டு. அடுத்து வந்து செட்டிங் ஸ்ப்ரே இது பண்ணிக்கிறேன். பிஏசியோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து வச்சு நீங்கள் ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் நீங்கள் வந்து நல்லா போட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே ஏதாவது லேயர் பண்ணுறதுனா பண்ணணும். அடுத்து என்னோடய ஃபேவரட் பார்ட், நான் ரொம்ப ப்ளஷ்லாம் அடிக்கடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட்டு எனக்கு ப்ளஷ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து உங்களோட ஃபேஸ் இதையே வந்து மாற்றும்.
கான்டூரும் பண்ணலாம். பட் கான்டூர் நான் இன்றைக்கி பண்ணல. ரொம்ப ஓவராக வந்து பவுடர் அண்டு இதெல்லாம் போட வேணான்னு சொல்லிட்டு ப்ளஷ் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ப்ளஷ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனை வச்சு மேலே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து லாக்மியோட லிப்ஸ்டிக் நியூட் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஷேடு, அதை போட்டு நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் லிப் ஷேடு கிடைக்கும். ஒரு நியூட் லிப் ஷேடு. இப்போ வந்து நான் ஜுவல் போட்டுக்கிறேன். நெக் செட் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து அடுத்து ஹேர் டூ மட்டும்தான். நம்ம போட்ட மேக்கப் பார்த்திங்களா, நான் கையை வச்சு எவ்வளோ வைப் பண்ணாலும் அது போகக்கூடாது. நீங்கள் அந்த அளவுக்கு பவுடர் போட்டு செட் பண்ணிடணும். நீங்கள் கையை வச்சு அழிச்சா கூட அது போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக பவுடர் வச்சு பேக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இது வந்து நைட்டு வரைக்குமே இருந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பர் பவுடர் எடுத்து ஃபுல்லாக லேயர் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் பண்ணேன்ல மேக் பவுடர் எடுத்து செட் பண்ணேன்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். அடுத்து ஒரு குட்டி இயரிங் எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து என்னோடய சிஸ்டரோடது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் இது போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு சீரம் அப்ளை பண்ணி என் சிஸ்டர் வந்து எனக்கு தலைப்பின் நான் விட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அவள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ளட் சூப்பராக போடுவாள். அதனால நான் அதையே போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு பெருசாக ஹேர் ஸ்டைல் தெரியாதுன்னு சொல்லிட்டு அதையே போட்டுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக போட்டு விட்டுருந்தா. நல்லா இருந்துச்சு. ஒரு பிசுறு இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. அந்த பேண்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருந்தோம்ல, அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கீழே இறக்கிட்டோம். ஏன்னா ஒரு மாதிரி ஆடாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இந்த மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து ரெடி ஆகி நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். பொண்ணுக்கு வச்சுருந்த பூவை எடுத்து நானும் ஆட்டையை போட்டு கொஞ்சம் என் ஹேருக்கும் வச்சுக்கிட்டேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.